ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனல். மக்களே, உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நாள்? ஆயுத பூஜை அண்ட் சரஸ்வதி நல்ல நாள் இல்லைங்களா? இன்றைக்கி வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லோரும் கண்டிப்பாக சாமி கும்பிட்ருப்பீங்க. நான் என்னுடைய சேனல் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் உங்களுக்கு ஆயுத பூஜை அண்ட் சரஸ்வதி நல்வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுங்க. டீப் க்ளீன்றது இது தாங்க ஃப்ரெண்ட்ஸ். துணிமணியெல்லாம் துவைச்சி எல்லாம் மடித்து பொருளெல்லாம் அடுக்கி வைக்கிறது இதுதான். ஒரு 4 நாள்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஃபுல்லுமே நாங்கள் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு 2-3 ட்ரிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பிப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயுத பூஜை சரஸ்வதி வருதுங்களா, இப்போ எப்படி கடைங்களெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளையும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சுத்தம் பண்ணி அடுக்கி வைக்கும் போது தான் நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்குன்னே நம்மளுக்கு நிறைய தெரியாமல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பொருள் இருக்கிறதுனால எது எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வைக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். வருஷத்தில் ஒரு 2-3 ட்ரிப்னா டீப் க்ளீன் பண்ணும்போது அப்போ தான் நம்ம பொருள் எங்கெங்கே இருக்குன்னு வச்சுருக்கோன்னு தெரியும். அப்புறம் சாமி ஃபோட்டோ எல்லாமே நம்ம பூஜை பொருளுக்கு வேண்டியதெல்லாம் சாமி ஃபோட்டோவில் தொடச்சி அது பூஜை பொருளை விளக்கி வச்சாச்சு. அயன் பண்ணுற துணி, முக்கியமான துணி இப்படி தனித்தனியாக பிரிச்சுட்டு மடிக்கிற துணி இந்த மாதிரியெல்லாம் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு துணி என்னென்ன இருக்குன்றது நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு ஒரு ஷோகேஷ் பொம்மை இந்த மாதிரிலாம் இருக்குல்லைங்க, எல்லாமே ஒட்டடை அடித்து தூசி அடித்து எல்லாமே பண்ணியாச்சுங்க. காய்கறிகள்லாம் எல்லாமே தேவையில்லாதில் எடுத்து போட்டுட்டு எல்லா பொருளையுமே நம்ம நீட் பண்ணியாச்சு. அதை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ விளக்கி வச்ச பூஜை சாமானத்துக்கெலாம் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா குங்குமம், திண்ணீர், சந்தனம் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சாச்சு. நீட்டாக பேப்பர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காய் தான், ஒரு ஒரு ஏதாவது நம்ம பூஜை பொருள் யூஸ் பண்ணும்போது கீழே எப்போயுமே ஒரு லெதர் கிளாத் மாதிரி ஒரு ஒரு அட்லீஸ்ட் அந்த எண்ணெய் தொடரும் போது நம்மளுக்கு அதை க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம ஆயுத பூஜை சரஸ்வதினா என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லைங்களா. அதை தான் இப்போ சந்தனம் அந்த கழக்கிட்டோம். குங்குமம் எல்லாமே கதவு, ஜன்னல், நிலவுக்கால் எல்லாத்துக்குமே வைக்கணும் இல்லைங்களா. சிலர் தெளிச்சு விடுவாங்க. நான் பார்த்திங்கன்னா பட்டை மாதிரியும் வைப்பேன், சிலர் பொட்டு மாதிரி வச்சு ஒரு சின்ன சின்ன ஒரு டாட் மாதிரி இப்போ வச்சுட்ருக்கேன். எல்லா ஜன்னல்களையும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்பப்போ தொடச்சி நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பண்டிகை டைமில் தான் பண்ணுறோம். மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணணும்னா மற்ற நாள் கூட கூட்டும் போதே ஒரு தொடச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஒட்டடை அடிச்சுட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் இந்த ஜன்னல் கொண்டி மற்ற இதெல்லாம் தாப்பெல்லாம் எப்படி இருக்குது, அதனுடைய தூசிலாம் இருக்கா எல்லாம் என்னது டஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு எப்படியும் ஏன்னா வீடுன்னு இருக்கும்போது ஜன்னல் கதை திறந்துக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக டஸ்ட்டு எல்லா இடத்துலையும் ஃபார்ம் ஆகும். அப்படி டீப் க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்லாயிருக்கும். இப்போ என்றைக்குமே பாருங்கள், பண்டிகைக்கு முன்னாடி இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டை பார்க்கும்போது எப்படி மங்களகரமாக ஜகஜோதியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி அழகாக குங்குமம் இதெல்லாம் வைக்கும்போது நம்மளுக்கே நம்ம ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது எப்படி எவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபீலிங் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இப்போ நம்ம பீரோக்கெலாம் தொடச்சாச்சு, ஆல்ரெடி தொடச்சிட்டு அவங்கள பார்த்திங்கன்னா குபரை மூலையில் தான் எப்போயுமே பீரோ வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பணம் நல்லா சேரும்னு சொல்லுவாங்க. நாமளும் அப்படி தான் வச்சுருக்கோம். எங்களுக்கு குபேரி மூலை பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூமில் இது தான். அப்புறம் மீன் தொட்டி பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். அது பிளான்ட் அக்வேரியம் மாதிரி வச்சுருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இடையில அப்பா இறந்ததுனால ஒரு 1 வருஷம் அம்மா வீட்டு சைடு இருந்தோம், அதனால் அதை ஃபாலோ பண்ண முடியல. அதனால் அது இப்போ காலியாக இருக்குது. திருப்பி அவங்கள ரெடி பண்ணணும். இப்போ கதவுக்கெல்லாம் பாத்ரூம் கதவுலேருந்து ஒரு கதவு விடாதீங்க, எல்லாத்துக்குமே நம்ம தொடச்சி இந்த மாதிரி பூஜை எல்லாம் போட்டு வச்சு இது பண்ணும்போது வருஷத்துக்கு ஒரு நாள்லாம் இந்த மாதிரி ஒரு டீப் க்ளீன் கண்டிப்பாக பண்ணும்போது தான் நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன பொருள் வீட்டில் இருக்குது. நிறைய பேர் இருக்கிற பொருளே நம்ம 2-3 பொருள் வாங்குறதுக்கு காரணம் கூட இதுவாக கூட இருக்கலாம். எது எங்கே இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது. அதுதான் இப்போ நம்ம இதுதான் சிஸ்டம். நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா இங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். பசங்களாம் இங்கே தான் உட்காந்து படிப்பாங்க. ஸ்டடி இடம் அவங்க ரூமில் அவங்க படிப்பாங்க. அங்கே ஒரு டேபிள் இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் நிறைய ட்ரிப் பார்த்துருப்பீங்க, நம்ம லைவ்லேயே இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. ஹாலில் தான் மோஸ்ட்லி இதான் லிவிங் ரூம் நம்மளுது. கேட்பீங்கல்ல எப்போயுமே உங்கள் வீடை காட்டுங்கன்றங்க. இது தாங்க எங்கள் வீடு. 4 ரூம், 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஃப்ரண்ட்டில் ஒரு போர்ட்டிகோ ஒன்று இருக்குங்க, சின்னதாக ஒரு இது இருக்கும். அங்கே தான் செடியெல்லாம் வச்சுருப்போம். அவ்வளோதான். இங்கே ஷோகேஷ்க்கு அப்புறம் மிக்ஸி, கிரைண்டர் எதையுமே விடக்கூடாதுங்க. இது எல்லாமே கரண்ட்டில் யூஸ் பண்ணுறது. ஆயுத பூஜையினுடைய மீனிங்கும் சரஸ்வதி பார்த்திங்கன்னா படிக்கிற குழந்தைங்க புக்ஸ் எடுத்து வச்சு இது பண்ணுவோம். மீதி எல்லாம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருளுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம சுத்தமாக தொடச்சிட்டு அழகாக குங்குமம் இது வைக்கும் போது நம்ம சாமி எல்லா இடத்துலையும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தூணிலும் இருப்பாங்க, துரும்பிலும் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது தான் நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அது உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூமுங்க, அரிசி பருப்பெல்லாம் வைக்கிறதுக்கு சின்ன ரூமு. இது கிச்சன், இதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி நம்ம வீடியோவில் அதிகம் வர்றது பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் தான். எல்லாமே ஓப்பன் கிச்சன் தாங்க.
பொருள்லாம் இதெல்லாம் ஒன்று விடாமல் விளக்கிங்க கவுத்து வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஆள் போட்டு தான் செஞ்சேன். இருந்தாலும் அவங்க கழுவி கொடுத்துருவாங்க. மீதி எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது நம்ம தான் இல்லைங்களா. நேற்று வரலும் தொடர்ந்துச்சுங்க. நம்ம சாமி கும்பிட்ற ஒரு 6 மணி வரலும் எனக்கு வேலை இழுத்துக்கிட்டு தான் இருந்தது. இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5:30க்கு ஆச்சு. காலையிலேருந்து செஞ்சுட்டு இருந்தோம் வேலை தொடர்ந்து. 5:30 ஆகிடுச்சு. பாருங்கள், இது மாதிரி சிலிண்டர் இது கூட நீங்கள் இது ஏன்னா அக்னியினுடைய இது தானே. ஸ்டவ்வு தொடச்சி அதையும் வந்து எப்போயுமே நான் பார்த்திங்கன்னா ஸ்டவ் 2 நாள் ஒரு எப்படி டெய்லியுமே நீட் பண்ணிடுவேன். அப்புறம் வாரம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ் திட்டு மட்டும் இந்த பக்கம் எல் ஷேப் இருந்து மேடை அப்படியே நீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி இதை பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம லைவ் போடும்போது கூட பார்த்திங்கன்னா நான் சமையல் செஞ்சுக்கிட்டே லைவ் போட்டுருப்போம் இல்லைங்களா, பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம கிச்சன் வந்து இது தான், இப்படி தாங்க இருக்கும் நம்ம கிச்சன். எல்லாமே வெளியே தான் இருக்கும் பொருள். ஏன்னா நம்மளுக்கு கபோர்டு எதுவும் கிடையாது. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா பண்ணணும். 2 சைடும் பார்த்திங்கன்னா விசாலமாக எனக்கு வந்து கிச்சனில் 2 ஜன்னல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹால். இந்த ஹாலும் பார்த்துருப்பீங்க. காலையில் டைம் பார்த்திங்கன்னா இந்த ஜன்னலை திறந்தால் நல்லா ப்ளசண்ட்டாக வெளியில் இருக்க கிழக்க பார்த்து தான் இந்த ஜன்னல் வரும். நல்லா சூரியன் உதிக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம். இது நம்ம கதவு. இப்படி நிலவுக்காலுக்கும் நம்ம வந்து வாரம் வெள்ளிக்கிழமைனா நான் நிலவுக்கால் பார்த்திங்கன்னா குங்குமம் போட்டு வைப்பேன். மோஸ்ட்லி எல்லோரும் பண்ணுவாங்க தான். செடிங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நம்ம செடி குட்டி தோட்டம். என்னால் முடிஞ்சது ஒரு 40 தொட்டியில் செடி வச்சுருக்கேன். பாருங்கள், எங்கள் ஜாக்கி குட்டி பொண்ணு அவளும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டா. அவளை நான் என்ன பண்ணுறேன்னு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தா. என்னமோ நடக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு அவள் நோட் பண்ணிகிட்டு இருந்தா. அப்பப்போ வர்றது ஓடுறது. இங்கே பார்த்திங்கன்னா கருந்துளசி வச்சுருக்கேங்க. கருந்துளசி வீட்டுக்கு முன்னாடி இப்படி வைக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு நேர்மறை எதிர்மறை ஆற்றல்லாம் அது அப்சர்வ் பண்ணிக்கணும். நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். கருந்துளசிக்கு அவ்வளோ பவர் ஜாஸ்திங்க. அதேமாதிரி துளசிலாம் வந்து யார் மெயின்டைன் பண்ணுறோம் அவங்களே தான் பண்ணணும். வேறு யாரோடைய கைப்பட்டால் கூட துளசி பார்த்திங்கன்னா வாடிடுவாங்க. இது துளசியில் பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு இடத்துல முன்னாடியே ஃப்ரெண்ட்லேயே விளக்கு வைக்கலாம். இந்த துளசி மாடர்ன் வாங்கலாம், அதை தான் வாங்கி வச்சுருக்கேன். விளக்கும் நான் வெள்ளை செவ்வாய் போட்டுட்ருப்பேன். அடுத்ததுங்க ரெடி ஆகிட்டு மார்க்கெட் வந்தாச்சு. இப்போ தாங்க நம்ம பழந்தேங்கெல்லாம் வாங்குகிற பூஜைக்கு வேண்டியது. முன்ன க்ளீனிங் இதை தான் பார்த்தீங்க. வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்தது தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு போய் பூஜை போடுறது தான். இந்த கடையில் தான் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக வாங்குவேன். இவங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், அக்கா அம்மாக்கான்வாங்க. இது பழக்கடை, வெத்தலை கடை எல்லாமே இங்கேயே இருக்கும். இங்கே தான் அம்மா வீட்லேயும் வாங்குவாங்க. எங்கள் மாமியார் வீட்டு சைடு எல்லாருமே இங்கே தான் வாங்குவாங்க. அடுத்தது பூ மார்க்கெட் வந்தாச்சு. பூவெலாம் பார்த்திங்கன்னாங்க ஊருப்பட்ட ரேட்டுங்க. ஒரு மலை பூ 150 ரூபான்றாங்க. மல்லிகைப்பூ 100 ரூபா கம்மி இல்லை. மாறுப்பூ என்றைக்குன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாறுப்பூன்றது 2 கை அளவு சேர்ந்தது தானே மாறுப்பூன்னுவாங்க. இங்கே பார்த்தா முளங்கணக்கில் சொல்கிறாங்க. முளம் பார்த்திங்கன்னா மாறுப்பூவே 50 ரூபான்ட்டாங்க. இந்த பிரதர்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவங்க தான். இதெல்லாம் அவங்க ஏரியா. என்ன வீடியோ எடுத்துட்டீங்க? ஆமாம், யூடியூப்பில் போடணுன்னா உடனே ஹாய் சொன்னார் அவர். உடனே அவருக்கு குஷி ஆகிட்டார். இது பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்குகிற மளிகை கடை. நான் எங்கள் வீட்டாண்டே இருக்குது. அந்த கடையில் இந்த கடையில் இவர் வந்து நான் ஐசிஎஸ் ப்ரூடென்ஷியல் ஒர்க் பண்ணும்போது என்னோடய கிளைண்ட்டு தான் இந்த கடை ஓனரு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரிலையன்ஸ் மால் வந்துட்டோம். ரிலையன்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஃப்ரூட்ஸ்லாம். சரி இங்கேயே வாங்கிக்கலாம். மற்ற இடம்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் நெரிசலுங்க, பயங்கர கூட்டம். ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே வெளியவே அவங்க வச்சுருந்தாங்க. வெளியே இருக்கிற பழம்லாம் ஒரு ரேட்டு, உள்ளே இருக்கிறது ஒரு ரேட்டுன்னாங்க. பட் வெளியே இருக்கிற பழமும் நல்லா இருந்தது. எடுத்துக்கிட்டோம் நாங்கள். அதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கிட்டோம். எடுத்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டுட்டு பில் போட்டுட்டு வெளியே வரதான். அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இங்கே நீங்கள் எடுத்துக்கோங்க, உள்ளே போய் பில் போட்டுட்டு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோதாங்க, பில் போட்டு வெளியே வந்தாச்சு. அடுத்தது நம்ம கோயிங் டு ஹவுஸ், நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். அடுத்தது பூஜை தான் பார்க்க போகிறீங்க. வீட்டுக்கு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிச்சுங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளது வந்து 2 பெட்ரூம்க்கு நடுவில் தான் நடப்பாதையில் தான் நம்ம வந்து சாமியினுடைய இது வச்சுருக்கோம். பெருசாக சாமிக்குன்னு ரூம் இல்லை. இனிமேட்டு தான் அதெல்லாம் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணியாச்சுங்க. அப்புறம் நம்ம வேண்டிய புக்ஸு, பசங்கள் புக்ஸு, என்னுடைய ட்ரைபேடு, அவருடைய ஃபோன் எல்லாமே வச்சாச்சு. வச்சு பாருங்கள், இப்படி தான் இன்றைக்கி ஒரு படையல் மாதிரி போட்டு பெரிய வாழை இலையில் சென்டரில் வந்து பொரிக்கல்லெல்லாம் வச்சுட்டு சுண்டெல்லாம் வச்சுட்டு விளக்கெல்லாம் எல்லாமே நீட் பண்ணியாச்சு. வீடே பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. இதே மாதிரி டெய்லி இருந்தால் பரவாயில்லன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்டிகை காலம்லாம் வர்றது எதனால்? இந்த மாதிரி வீடு சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுது. அடுத்தது இந்த மாதிரி சாமி குடும்பத்தோடு கும்பிடும்போது அது ஒரு நல்ல ஒரு இது தானே இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா? இதனால தான் நான் எப்பயுமே உங்கள்கிட்ட கூட சொல்லுவேன், அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன்ல,
ஒரு பண்டிகைன்றது எல்லோரும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி குடும்பத்தோடு சாமி கும்பிட்டு வெளியே போயிட்டு வரும்போது அது அவருடைய மகிழ்ச்சியே தனி தான் இல்லைங்களா. அதனால தான் நான் விழா காலங்கள்லாம் எப்போயுமே வரவேற்கணும்னு நினைப்பேன். வீட்டில் இப்படி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக சாம்பிராணி போகிறது, அடுத்தது ஊதுபத்தியினுடைய இதெல்லாம் வீடு ஃபுல்லாக பரவும் போது நம்ம மனசுக்கும் ஒரு இதமாக இருக்குது இல்லைங்களா. இதெல்லாம் அவ்வளோதாங்க, தீபம் காட்டியாச்சு தான் முடிஞ்சு. இன்றைய நாள் இந்த ஒரு நாள் தருணத்துக்கு தான் இத்தனை நாள் 4 நாட்கள் நம்ம வீடு நீட் பண்ணிகிட்டு இருந்தோம். அநேகமாக எல்லோரும் அப்படி தான் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேங்க இல்லைங்களா. மோஸ்ட்லி எல்லோரும் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் சிம்பிளாக எப்படி ஒரு பண்டிகை நாட்களில் எப்படி சாமி கும்பிட்றோம் இந்த மாதிரி விலாக் பார்த்திங்கன்னா நான் நிறைய போட்டிருக்கேன். தீபாவளி டைம் எப்படி பண்ணுறது எல்லாமே போட்டிருப்பேன். ப்ரீவியஸ் வீடியோவில் யாராவது பார்க்க விருப்பப்பட்டால் போய் பார்க்கலாம். லாஸ்ட் இயர் தீபாவளியினுடைய இது கூட நான் போட்டிருக்கேன். ஒரு வருஷமும் என்னென்ன பண்டிகை வருதோ நம்ம வீட்டில் என்ன முறைப்படி சாமி கும்பிட்றோம் இதெல்லாமே நிறைய போட்டிருக்கேன். டைம் இருந்தால் பாருங்கள், பார்த்துட்டு அந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவும் பார்த்துட்டு இது கொஞ்சம் 13-14 நிமிஷம் எடுத்திருப்பேன். அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எல்லா ரூமுக்கும் இந்த மாதிரி தீபம் காட்டுங்க. ஏன்னா தீபம் ஒளியில் தான் கடவுள் வந்து இருப்பார்னு சொல்லுவாங்க. கற்பூர ஆராதனை எப்பவுமே நான் இந்த மாதிரி தான் எல்லோரும் ஈவன் பாத்ரூமில் கூட நான் வந்து காட்டுவேன். அந்த மாதிரி டைப் நான். இந்த கீழே பார்க்குறீங்களா, இந்த தொட்டியில் தாங்க நிறைய இன்டோர் பிளான் வச்சுருந்தேன். இப்போ வந்து எல்லாம் இதாகிடுச்சு. நெக்ஸ்ட் பிளான் அதுதான், இன்டோர் பிளான் வைக்கிறது. வீட்டுக்குள்ளேயும் செடி வச்சுட்டு மாடி தோட்டம் ஒன்று அமைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். பார்க்கலாங்க. கடவுள் எப்படி நம்மளுக்கு பிரார்த்தனை பண்ணுறாருன்னு தெரியல. பண்ணும்போது பண்ணிடலான் இருக்கோம். இப்படி எப்பயுமேங்க நான் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி மோஸ்ட்லி நான் எப்போல்லாம் தீபாவளி எல்லாரும் காட்டுவேன். அது மெயினாக அடுப்பு திட்டுக்கு காட்டுவேன். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா காலையில் குளிச்சுட்டு தாங்க சாமியாக கும்பிடுவாங்க. அடுப்பு திட்டுக்கெல்லாம் வந்து எப்பவுமே கோலம் போட்டு அப்படி தான் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாலாம் கடைப்பிடிச்சாங்க. நம்மளுக்கு இப்போ டைம் இல்லை. நிலவு காலில் வச்சு அங்கே பூ பாருங்கள் தொங்கிட்டு இருக்கு. அது எப்போ உளுந்து இந்த பக்கம் வச்சுனே தெரியல. அந்த ஆணி அடித்ததெல்லாம் காண போயிடுச்சு. அதனால் அப்படியே சும்மா அப்படியே போட்டு வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், கருந்துளசிக்கு நம்ம காட்டியாச்சு. செடிங்களும் நம்ம குழந்தைங்க தாங்க. நம்ம நினைக்கிற செடிங்களுக்கெல்லாம் என்னடா இவங்க நான் எப்போவுமே அப்படி தான் செடிங்களுக்கும் காட்டுவேன். எங்கள் பசங்களுக்கு எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் எல்லாருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி பொரியை விளாவி விட்டுட்டுனா சாமிக்கு வந்து ஏற்றுக்கிறன்ற மாதிரிங்க. அதை நாங்கள் பண்ணுவோம் எப்போவுமே. நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் முறையில் சாமி கும்பிட்டீங்கன்றது என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கீழே தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பிடிச்சவங்களுக்குலாம் தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்ஸ் அனுப்பி விடுங்க மெயினாக. ஓகேங்களா நண்பர்களே. அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஆயுத பூஜை அண்ட் சரஸ்வதி ஒரே நாளில் கும்பிட்ருவோம். அடுத்த நாள் நாங்கள் படையல் போடுறதுனால அடுத்த நாள் கும்பிட்டு தான் இது எடுப்போம். அவ்வளோதாங்க. பொரிக்கடலை தான் இன்றைக்கி ஸ்பெஷல். சுண்டல் பொரிக்கடலை தான். அதை எடுத்துகிட்டு வந்து தரேன். ஆளுக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்லான்ட்டு எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், மேலே இருக்கிறது இது எள்ளு உருண்டை, அப்புறம் பொரிக்கடலை, சுண்டல் தனியாக இருக்குது. வேக வச்சு தாளித்து வச்சாச்சு. ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போல்லாம் தாங்க வெளியே வந்துட்டோம். வெளியே ஒரு ஹோட்டலில் வந்து நைட் டிஃபன் முடிச்சாச்சு. அதை தான் பார்க்க, இது எனக்கு தெரிஞ்சவங்களுடைய ஹோட்டல் தான். பிள்ளையாரோடைய இது ரொம்ப நல்லா இருந்தது தான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய வீடியோக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதில் விடைபெற ரேவதி சரவணன்.